நாம் ஒவ்வொரு நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதை கைக்கொள்ள ஆண்டவர் நமக்கு தருகிற கிருபைக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். நாம் ஆண்டவருடைய தேவ மனிதனுடைய வாழ்விலிருந்து அநேக காரியங்களை கற்றுக்கொண்டு வருகிறோம். இந்த நாளில் கூட நாம் ஒரு தேவ மனிதனுடைய வாழ்விலிருந்து சில காரியங்களை கற்றுக்கொள்ள போகிறோம். யாவரும் எடுத்து ஒரு வேத பகுதியை வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். சேர்ந்து வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் வாசிக்கலாம். அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தான். நீங்களும் சில காலம் அவன் வெளிச்சத்திலே களிகூற மனதாய் இருந்தீர்கள். அல்லேலூயா. இந்த இடத்திலே அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தான் என்று வேதம் சொல்கிறது. இந்த வார்த்தை யாரை குறிக்கிறது என்றால், யோவான் ஸ்நானன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்கு. யாரும் சேர்ந்து சொல்லலாம், யோவான் ஸ்நானன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்கு. அல்லேலூயா. இந்த யோவான் ஸ்நானனுடைய பெற்றோர் சகரியா மற்றும் எலிசபெத். இவர்களுக்கு அநேக நாட்கள் பிள்ளை இல்லாது இருந்தது. இந்த சகரியா தேவாலயத்தில் ஊழியம் செய்கிற ஒரு ஊழியக்காரனாய் இருந்தார். ஒரு நாள் கர்த்தருடைய தூதன் அவருக்கு தரிசனமாகி, உனக்கு ஒரு பிள்ளை பிறக்கும் என்று வாக்கு கொடுத்தார். 30 வயதிலே இந்த பிள்ளையை சகரியாவும் எலிசபெத்தும் பெற்றெடுக்கிறார்கள். அவருக்கு யோவான் என்று பெயர் வைக்கிறார்கள். ஆனால் வேதம் அவரை யோவான் ஸ்நானன் என்று அழைக்கும், ஜான் த பேப்டிஸ்ட். ஏனென்றால் அவருடைய பிரதானமான பணி அவர் ஞான ஸ்நானம் கொடுக்கிறவராக இருந்தபடியால் அவரை யோவான் ஸ்நானன் என்று அழைத்தார்கள். இந்த நாளில் கூட யோவான் ஸ்நானன் வாழ்விலிருந்து அவர் எப்படி எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தார், நீங்களும் நானும் ஒரு எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் மாற வேண்டும் என்றால் யோவான் ஸ்நானனை போல நாமும் மாற வேண்டும் என்று சில வார்த்தைகளை உங்களுக்கு சொல்லி உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. சேர்ந்து சொல்லுமா, யோவான் ஸ்நானன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்கு. அல்லேலூயா. முதலாவது ஒரு காரியம், நம்முடைய வாழ்வும் எரிந்து பிரகாசிக்க வேண்டும் என்றால் யோவான் ஸ்நானன் வாழ்வில் கற்றுக்கொள்ள வேண்டிய முதல் காரியம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 80வது வசனம். லூக்கா 1:80ஆம் வசனம். அந்த பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலன் கொண்டு இஸ்ரவேலுக்கு தன்னை காண்பிக்கும் நாள் வரைக்கும் வனாந்தரங்களிலே தங்கியிருந்தான். ஆமென் சொல்லலாமா? ஆமென். ஹalleluya. இந்த வசனம் யோவான் ஸ்நானனை குறிக்கிறது. யோவான் பிறந்து வளர்ந்து வேதம் சொல்கிறது ஆவியிலே பலன் கொண்டான். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, ஆவியிலே பலன் கொண்டான். அன்பானவர்களே, நீங்களும் நானும் யோவான் ஸ்நானனை போல எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் மாற வேண்டும் என்றால் முதல் காரியம், ஆவியில் பலன் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அன்பானவர்களே, சரீர பிரகாரமான வளர்ச்சியை மட்டும் நாம் பெரிதுபடுத்தக் கூடாது. இந்த பிள்ளை வளர்ந்து ஆவியிலும் பலன் கொண்டது. இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்ச்சியிலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். யோவான் ஸ்நானனுடைய வளர்ப்பு அவர் சரீர பிரகாரமாக மட்டும் வளரவில்லை, ஆவியிலும் பலத்தோடு வளர்ந்தார். உள்ளான மனுஷனிலும் பலன் கொண்டு வளர்ந்தார். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் உள்ளான மனுஷனிலே வல்லமையாய் பலன் கொள்ள வேண்டும். உங்கள் ஆத்துமா பலனடைய வேண்டும். உங்கள் உள்ளான ஆவிக்குரிய மனுஷன் பலப்பட்டவர்களாய் மாற வேண்டும். சரீர பிரகாரமான பலத்தை மட்டும் நாம் கணக்கிட்டு எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் மாற முடியாது. உள்ளான மனுஷனிலே, உங்கள் ஆவிக்குரிய தன்மையிலே நீங்கள் நாளுக்கு நாள் பலனடைய வேண்டும். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ வேண்டும். உங்கள் ஆத்துமா செழிக்க வேண்டும். அன்பான தேவ பிள்ளைகளே, பல நேரங்களிலே பூமிக்குரிய செழிப்பை நாம் அதிகம் விரும்புவோம். பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை நாம் அதிகம் விரும்புவோம். நான் தாழ்மையாய் உங்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்லுகிறேன். உங்கள் ஆத்தும செழிப்பை நாடுங்கள். உங்கள் உள்ளான மனுஷன் பலனாய் இருக்க வேண்டும் என்று விரும்புங்கள். உங்க உள்ளான மனுஷனை பராமரியுங்கள். எப்படி ஒரு சரீர பிரகாரமான மனுஷனுக்கு உணவு, ஆகாரம், நீர் இப்படி எல்லாம் தேவையோ, உங்கள் ஆத்துமா பலனடைய, உங்கள் ஆத்துமா செழிப்படைய
அனுதின ஜெப வாழ்வு, வேத வசனம், பரிசுத்தம், நீதி, சத்தியம், கர்த்தருக்கேற்ற கிரியைகள், இப்படி உள்ளான மனுஷனை நீங்கள் பலப்படுத்திக் கொண்டே இருப்பீர்கள் என்றால் உங்கள் வாழ்வின் விளக்கு அணைந்து போகவே போகாது. நீங்கள் நாளுக்கு நாள் எரிந்து கொண்டே இருப்பீர்கள், சுடர்விட்டுக் கொண்டே இருப்பீர்கள், பிரகாசித்துக் கொண்டே இருப்பீர்கள். கரங்களை சேர்த்து சொல்லலாமா? அல்லேலூயா. ஆனா நம்ம இன்னைக்கு உள்ளான மனுஷனை கொஞ்சம் கவனிக்கிறோமா? வெளியில இருக்கிற ஆளை நான் கவனிக்கிறோம். கொஞ்சம் அரை கிலோ குறைஞ்சிட்டா என்ன பண்றோம்? ஐயோ நல்லா சாப்பிட்டு மறுபடியும் என்ன பண்ணணும்? நல்லா வெயிட் போடணும்னு எடுப்போம். கொஞ்சம் கருத்து தான் என்ன பண்ணுவோம்? எதையாவது அடிச்சு எப்படி இந்த கருப்பெல்லாம் போக்குறது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பிரைட் ஆக்குறதுக்கு என்னென்னமோ பண்ணுவோம். இன்னும் வேற என்னதான் இருக்கு? சோத்தம் உங்களுக்கே தெரியும். அல்லேலூயா. வெளிப்பிரகாரமான மனுஷனை நம்ம எவ்வளவு கேர் பண்றோம். நல்லது சரீரம் பராமரிக்கிறது நல்லது. ஆனா வெளிப்பிரகாரமான அழிந்து போகிற மாம்சத்துக்கு நாம் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். அழியாத ஆத்மாவை நாம் கவனிக்க வேண்டும். பக்கத்துல இருக்க சிரிச்சுட்டே சொல்லுவோமா? அழிஞ்சு போகிற மாம்சத்துக்கு நான் பண்றோம். அல்லேலூயா. அழியாத ஆத்மாவுக்கு நம்ம எவ்வளவு செய்யணும்? எத்தனை பேருக்கு புரிஞ்சுக்கிட்டீங்க? அழிந்து போகிற மாம்சம் இது மண்ணிலிருந்து வந்தது. இந்த மாம்சம் இது எங்கதான் போகும்? மண்ணுக்கே போகும். நம்ம மண்ணில போய் அடக்கம் பண்றப்ப நம்ம ஒண்ணு சண்டை விட முடியாது. இன்னும் என் உடம்பு என்ன பண்ணிட்டீங்க? 80 வருஷம் 100 வருஷம் நான் என்னென்ன சாப்பாடு கொடுத்தேன் தெரியுமா? நான் இதுக்கு எவ்வளவு வெளியே வந்த ட்ரெஸ் எல்லாம் வாங்கி போட்டேன் தெரியுமா? எவ்வளவு லட்சக்கணக்கான ஜுவல் எல்லாம் போட்டு வச்சேன் தெரியுமா? இது என்ன இருக்கு? எவ்வளவு நான் மேக்கப்புக்கே எவ்வளவு செலவு பண்ணேன் தெரியுமா? இந்த கதைலாம் எழுத முடியாது, சொல்ல முடியாது. முடிஞ்சிச்சுன்னா யோபு சொல்ற மாதிரி நிர்வாணியாய் வந்து ஒண்ணு இல்லை, மாம்சம் மண்ணுக்கே திரும்பும். ஆனா தேவன் தந்த ஆவி, தேவன் தந்த ஆத்மா தேவ சமூகத்துக்கு போகும். நமது வாழ்வு ஒரு எரித்து பிரகாசிக்கிற சுடராய் மாற வேண்டும் என்றால் இந்த யோவான் ஸ்நானன் வளர்ந்து ஆவியில் பலன் கொண்டான். அன்பான பெற்றோர்களே, சிறு பிள்ளைகள் கூட இந்த வார்த்தையை கவனிங்க. நீங்க சரீர பிரகாரமா வளரணும்னு நினைக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம். உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும். பெற்றோர்கள் நமது பிள்ளைகள் வாழ்க்கையில சரீர பிரகாரமா ரொம்ப கவனம் செலுத்துவோம். நல்லா அவங்களுக்கு சாப்பாடு கொடுப்போம், நல்லது செய்யுங்க. ஏன்னா அவங்க பிள்ளைகள் நல்ல இந்த காலத்துல நல்ல சாப்பாடே நமக்கு கஷ்டமா இருக்கு. கடையில ரொம்ப வாங்கி கொடுக்கறதுக்காட்டி வீட்டுல எதை செஞ்சாலும் என்ன பண்ணுங்க, வீட்டுல அதிகபட்சம் என்ன இருக்கோ வீட்டுல நல்லா செஞ்சு கொடுங்க. சும்மா கடையில என்னென்ன இருக்கு, ஃப்ரைட் ரைஸ், ஃபாஸ்ட் ஃபுட், எல்லாம் ஃபாஸ்ட். இந்த உலகம் பிள்ளைகளுக்கு நல்லா கவனிங்க. சும்மா ஃபாஸ்ட் ஃபுட் ரொம்ப விரும்பக்கூடாது. சும்மா ஃப்ரைட் ரைஸ் என்னென்னமோ இருக்கு, எனக்கு தெரியல, சவர்மா, வேற என்னென்ன இருக்கு, சிக்கன் சில்லி சிக்கனா, சிக்கன் ரைஸ், இந்த மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட்டெல்லாம் கொஞ்சம் விரும்பாம, அம்மா நீங்களே வீட்டில் இருந்தாலும் என்ன பண்ணுங்க, செஞ்சு கொடுங்கன்னு சொல்லி வீட்டில் செய்யற ஆகாரத்தை நல்லா சாப்பிடுங்க. ஆமென், அல்லேலூயா. எத்தனை பேர் ஏத்துக்கிறீங்க? பாருங்க, நம்ம நல்லா செய்யறோம், பிள்ளைங்க நல்லா இருக்கணும், ஆரோக்கியமா இருக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். தவறில்ல, நல்லது செய்யுங்கள், செய்கிறோம், இன்னும் செய்யுங்கள். அது மாதிரி நல்லா படிக்கணும் நம்ம பிள்ளைங்க நினைக்கிறோம். நல்ல டியூஷன் சென்டர் தேடுறோம், நல்ல ஸ்கூல்ல தேடுறோம். எவ்வளவு பணம் கட்டி கூட ஸ்கூல்ல சேர்க்கிற பெற்றோர்களா இருக்கிறாங்க. பல லட்சங்களை கட்டி படிக்க வைக்க கூட பெற்றோர்கள் விரும்புவாங்க, செய்வாங்க. நல்ல கல்லூரியை தேடுறோம், நல்லது செய்யுங்கள். இப்படி சரீர பிரகாரம் நல்ல வாழ்க்கை துணையை தேடுறோம். திருமணம் முடிக்கும் போது என் பிள்ளை நல்லா இருக்கணும், மகன் நல்லா இருக்கணும், மகன் நல்லா இருக்கணும், நல்ல குடும்பத்துக்கு போகணும், இப்படியெல்லாம் நம்ம பார்க்கிறோம். நல்லது செய்யுங்கள். பூமிக்குரிய காரியத்துல அவங்க வாழ்வுக்கு எவ்வளவோ காரியங்கள் செய்யும் போது ஏன் நம் ஆவிக்குரிய காரியத்தை மட்டும் நம்ம கண்டுகொள்ளாமல் போறோம்? ஏன் நம்ம ஆவிக்குரிய காரியத்தை மட்டும் சிந்திக்காம போயிடும்? பூமிக்குரிய காரியத்துல நான் நிறைய பேர் பார்க்கிறேன், வெளியே பார்க்க ஆள் கோலியாத்து மாதிரி இருக்கிறாங்க. பூமிக்குரிய காரியத்துல, ஆவிக்குரிய காரியத்துல எப்படி இருக்கிறாங்க தெரியுமா? ரொம்ப ரொம்ப குழந்தை கட்டி மோசமா இருக்கிறாங்க. வெளியே ஆளு பூமிக்குரிய காரியத்துல எப்படி இருக்கிறாரு? சொல்லுங்க, என்ன செஞ்சு உங்களை சொல்லல, யாரையோ சொல்ற, சொல்லுங்க. கோலியாத்து மாதிரி இருக்கிறாங்க. பூமிக்குரிய காரியத்துல எப்படி இருக்கிறாங்க? வெளியே ஆள் எப்படி? கோலியாத். நல்ல வாட்ட சாட்டம் எல்லாம் நல்லா இருக்கு, பணம் இருக்கு, படிப்பு இருக்கு, பட்டம் இருக்கு, சொத்து இருக்கு, சுகம் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆவிக்குரிய நிலத்தில் ஆள் எப்படி இருக்கிறாரு? நேற்று பிறந்த குழந்தைங்க, ஒன்றும் செய்ய முடியாது. அவர் என்ன பண்ண முடியாது, ஒண்ணுமே செய்ய முடியாது. தூக்கதான் முடியும்.
ஏதாவது சொன்னாலும் தாங்காது. ஏன்னா ஆள் உள்ள எப்படி இருக்கிறாரு, குழந்தை ஆதிக்குரிய நிலைமை. ஏன் என்ன காரணம்? உலக பிரகாரமான வளர்ச்சியை விரும்புகிற நாம் ஆவியின் வளர்ச்சியை விரும்புகிற தவறி போயிட்டோம். ஆனா யோவான் சார் பாருங்க, இவர் உலக பிரகாரமான வளர்ச்சி மட்டும் இல்லையா, ஆவியிலும் பலன் கொண்டாரா. கரங்களை உயர்த்தி வழியில சொல்லுங்க அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆவியில பலன் கொள்ளணும். அல்லேலூயா. உள்ளான மனுஷங்கள வல்லமையா மாறணும். நம்ம ஆத்துமா நல்லா இருக்கணும், நமக்குள்ள செழிப்பா இருக்கணும். உள்ள சரியா இருந்தா வெளியே சரியா இருக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்ம இருதயம் கரெக்டா இருந்தா நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும்? கரெக்டா இருக்கும். உள்ள சரியில்லை ஆளு, வெளியே இருந்தா எப்படிதான் இருப்பாங்க? ஆண்டவர் சொல்றாரு, இருதயத்தை நிறைவினால் வாய் பேசு. உள்ளான மனசு நமக்கு சூப்பரா இருந்தா நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும்? சூப்பரா இருக்கும். கரங்களை சேர்த்து ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. இங்க அந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவரும் உங்க வாழ்க்கை எரிந்து பிரகாசிக்கணுமா? ஆவியில பலன் கொள்ளுங்கள், ஆத்துமாவில பலன் கொள்ளுங்கள். நீங்க அதுக்காக ஆண்டவரை சொல்லுங்க, ஆண்டவரே என் ஆவிக்குரிய வாழ்க்கை அனலூட்டப்படட்டும், நான் பலனா மாறணும், ஸ்திரமா மாறணும், உறுதியா மாறணும், நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும், பெருகணும், செழிக்கணும், என்ன ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களால் நிரப்பும் ஆண்டவரே என்று ஜெபம் பண்ணுங்க. எத்தனை பேர் அப்படி செய்யலாம் நினைக்கிறீங்க? அல்லேலூயா. இரண்டாவது ஒரு காரியம், நமது வாழ்க்கை எரிந்து பிரகாசிக்கிற சுடராய் மாற வேண்டும் என்றால் யோவான் ஸ்நானன் வாழ்வில் நாம் கற்றுக்கொள்கிற பாடம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 1 - 3 வசனங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம். அந்நாட்களில் யோவான் ஸ்நானன் வனாந்தரத்தில் வந்து மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினான். கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதைகளை செவைப்படுங்கள் என்று வனாந்தரத்திலே கூப்பிடுவனுடைய சத்தம் உண்டென்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் சொல்லப்பட்டவன் இவனே. கரங்களை வைத்து சொல்லலாமா? அல்லேலூயா. இரண்டாவது காரியம் பாருங்கள், இந்த யோவான் ஸ்நானன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருப்பதற்கு காரணம், இவர் என்ன பண்ணினார்? அந்நாட்களில் யோவான் ஸ்நானன் வனாந்தரத்தில் வந்து பிரசங்கம் பண்ணுகிறார். என்ன பிரசங்கம்? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. கர்த்தருக்கு இந்த யோவான் ஸ்நானன் வழியை ஆயத்தம் பண்ணினார். இயேசுவின் ஊழியத்துக்கு வழியை ஆயத்தம் பண்ணினார். இயேசுவின் பிரசங்கத்துக்கும் இயேசுவின் ஊழியத்துக்கும் யோவான் ஸ்நானன் வழியை ஆயத்தம் பண்ணினார். இரண்டாவது காரியம், நமது வாழ்க்கை பிரகாசம் அடைய யோவான் ஸ்நானன் வாழ்வில் நாம் கற்றுக்கொள்கிற காரியம், இந்த யோவான் ஸ்நானன் கர்த்தருடைய பணியை செய்தான். பக்கத்துல இருக்கும் பாருங்க, கர்த்தருடைய பணியை செய்தான். அல்லேலூயா. ரொம்ப சிம்பிள். என்ன செஞ்சார்? ஊழியம் செய்தார். ஆண்டவர் இவரை கொண்டு என்ன செய்யணும் திட்டம் வைத்தாரோ அந்த திட்டத்தை நிறைவேற்றினார். இவர் பிறக்கும் போதே அவங்க அப்பா ஆவியில நிரம்பி சொல்லுகிறார், சகரியா இவன் கர்த்தருக்கு வழியை ஆயத்தம் பண்ணுவான். அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்கள் இந்த பூமியில பிறக்கும் போதே தேவ நோக்கம் என்ன தெரியுமா? நீங்களும் நானும் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்காக பணி செய்ய வேண்டும். அல்லேலூயா. ஒருவேளை நீங்க ஒரு முழு நேர ஊழியரா இல்லாம இருக்கலாம், ஒருவேளை நீங்க ஒரு பாஸ்டரா இல்லாம இருக்கலாம், ஒருவேளை நீங்க ஒரு சுவிசேஷகரா இல்லாம இருக்கலாம், ஒருவேளை நீங்க ஒரு அப்போஸ்தலரா இல்லாம இருக்கலாம், ஒரு போதகரா இல்லாம இருக்கலாம், ஒருவேளை ஒரு மேய்ப்பரா இல்லாம இருக்கலாம். ஆனா பாருங்க, நாம் சுவிசேஷத்தை அறிவிக்கிற பணியை ஆண்டவர் நம்ம எல்லார் மேலேயும் கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. நீங்கள் நானும் கர்த்தருக்கு வழியை ஆயத்தம் பண்ணுகிறவர்கள். இலவசமாய் பெற்றோம், இலவசமாய் கொடுக்க கடமை பெற்றிருக்கிறோம். இயேசுவின் அன்பையும் இயேசுவினால் வருகிற ரட்சிப்பையும் பரலோகத்தை குறித்த காரியத்தையும் நாம் ஒவ்வொரு நாளும் பிறரோடு பேச வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நம்ம சுவிசேஷம் சொல்லணும். ஆமென். ஹalleluya. அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்க எரிஞ்சு பிரகாசிக்கிற விளக்கு மாதிரி இருக்கணுமா? சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும். கர்த்தருடைய பணியை செய்யறவங்க தான் எரிந்து பிரகாசிக்கிற விளக்கா இருப்பாங்க. வசனம் சொல்லுது, ஆத்துமாக்களை ஆதாயப்படுகிறவர்கள் எப்படி பார்க்கலாம்? எரிந்து பிரகாசிக்கிற நட்சத்திரங்களை போல ஜொலிப்பார்களாம். ஆத்துமாக்களை ஆதாயப்படுகிறவர்கள் ஞானவான்கள் என்று வேதம் சொல்கிறது. அப்போ உங்க விளக்கு எரிஞ்சு பிரகாசிக்கணும்னா நீங்களும் நானும் கர்த்தருடைய ஊழியத்தையும் பணியையும் செய்ய வேண்டும். ஹalleluya. அதுக்கு தானபச நேரமே இல்ல. எங்க பாஸ்டர் அங்க சர்ச்சுக்கு வரதே எங்க எப்படி இருக்கு?
பெருசா இருக்கு, எங்க நாங்க ஊழியம் செய்ய அப்படின்ட்டு வெளியே இருக்கிறவங்க பேசுவாங்க, நம்ம சபை மக்கள் பேச மாட்டாங்க. சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் நானும் சுவிசேஷ பணி செய்ய அழைக்கப்பட்டவர்கள். நான் தாழ்மையா சொல்றேன், அவருடைய பெரிதான கிருபையால் என்னுடைய கிறிஸ்தவ ஜீவியத்தின் ஆண்டுகள் குறைஞ்சது ஒரு 25 வருஷம் இருக்கும். 25 வருஷம் சபையிலே நான் வளர்ந்திருக்கிறேன், விசுவாச பிள்ளைகளோடு பழகி இருக்கிறேன், ஊழியர்களோடு பழகி இருக்கிறேன், அநேக சபைகளுக்கு கர்த்தருடைய ஊழியம் செஞ்சிருக்கிறேன். நான் பார்த்த காரியம் வேத வசனத்தின் அடிப்படையிலே ஒரு பூரணமான விசுவாசியா நீங்க மாறணும்னா, ஒரு பரிபூர்ணமான ஆண்டவருடைய பிள்ளையா நீங்க இருக்கணும்னா, சில நினைப்பாங்க ஆலயத்துக்கு வந்துட்டா திருப்தி அடைஞ்சிருவாங்க, சில நல்ல தனிப்பட்டவர்கள் நல்ல ஜெபம் பண்ணுவாங்க, நல்ல நேரம் வாசிப்பாங்க, ரொம்ப நல்ல குணமுடையவங்களா இருப்பாங்க, அதோட சிலர் போது நினைப்பாங்க, சிலர் நல்ல நல்ல மற்ற சபையில பணிவிடை காரியங்கள் கூட செய்வாங்க, நல்ல பணிவிடை செய்வாங்க, நல்ல உதாரணமா கொடுத்து தாங்குவாங்க, தசமமாக தவறாம கொடுப்பாங்க, இது எல்லாம் செய்வாங்க, எல்லாம் ஓகே ஓகே. ஆனா நீங்க ஒரு பரிபூர்ணமான ஒரு விசுவாச பிள்ளையா மாறணும்னா, நீங்க ஜெபிப்பது எவ்வளவு முக்கியமோ, நீங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவது எவ்வளவு முக்கியமோ, நீங்கள் நல்ல சாட்சியா வாழ்வது எவ்வளவு முக்கியமோ, நீங்க சபைக்கு ஒரு உறுதியா இருப்பது எவ்வளவு முக்கியமோ, சபையில எவ்வளவு நீங்க உண்மையா கர்த்தருக்கு தசமமாக கொடுப்பது எவ்வளவு முக்கியமோ, அது போல கர்த்தருடைய ஊழியத்தையும் செய்வது மிக மிக முக்கியம். அப்படி அந்த முழு வட்டத்தை பூர்த்தி செய்தாதான் நம்ம ஒரு பரிபூர்ணமான ஒரு உண்மை விசுவாச பிள்ளையாய் நாம் இருக்க முடியும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. அதுக்காக நீங்க எவ்வளவு வருத்தப்பட வேணாம். ஃபர்ஸ்ட் எனக்கு நேரமே இல்லை, நான் என்ன பண்றது? உங்களுக்கு நீங்க இருக்கிற இடத்துல நீங்க கர்த்தருடைய பணியை செய்யலாம். நீங்க இப்பெல்லாம் பல விதங்களில் ஆண்டவருடைய வார்த்தையை சொல்றதுக்கு நல்ல வழி இருக்கு. சொந்தக்காரங்கிட்ட ரொம்ப கதை பேசாம என்ன பண்ணலாம்? சுவிசேஷங்களை சொல்லலாம், ஆண்டவரை பத்தி பேசலாம், பழைய பிள்ளைகள்லாம் நான் அவங்களை உற்சாகப்படுத்துறேன். நீங்க ஸ்கூல் காலேஜ்ல இயேசு பத்தி பேசலாம், அதுக்கு நீங்க வெட்கப்படாதீங்க. நீங்க ஒரு வசனம் வாசிப்பீங்கன்னா அந்த வசனம் உங்களை தொட்டுச்சுன்னா அந்த வசனத்தை குறித்து பேசுங்க. யாராவது உங்களுக்கு கவலையோடு இருந்தாங்கன்னா கவலைப்படுறவங்கள்ட்ட ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லுங்க. இல்லைன்னா ரொம்ப சிம்பிள், இந்த வாரம் பிரசங்கம் ஞாயிற்றுக்கிழமை கேட்டீங்களே அதை ஒரு 4 பேருக்காவது சொல்லுங்க. அந்த வாரம் முடிவுக்கு என்ன பண்ணுங்க, ஒரு 4-5 பேருக்காவது பேசுங்க. ஒரு முறை எங்க மாஸ்டர் சொன்ன சாட்சி நான் சொல்லியிருக்கிறேன், நினைவு கூட்டுறேன். அவர் ஒரு நாள் ஆரம்ப காலத்துல கொஞ்சம் மக்கள் வருவாங்க, பிரசங்கம் பண்ணுவார். அப்ப அந்த சபையில ஒரு கண் தெரியாத பார்வை இழந்த ஒரு சகோதரர் வந்து கொண்டு இருந்தார். அவர் பிரசங்கத்தை கேட்டு போவார். ஒரு நாள் இவருக்கு ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் சரி இவர் வந்துட்டே இருக்கிறார், பார்த்து போய் விசிட் பண்ணி ஜோம் பண்ணிட்டு வருவோம் வீட்டுக்கு போனா, ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் இந்த கண் தெரியாத சகோதரர் வீட்டுக்கு போனா அவர் வீட்டுல நிறைய செப்பலா இருந்துச்சு. என்னடா அவரை பார்க்க நிறைய பேர் விருந்தாங்க வந்திருக்கிறாங்களோ அப்படின்னு எட்டி பார்த்தா ஒரு ஜெப கூட்டம் நடக்குது. இந்த கண் தெரியாத சகோதரர் என்ன பண்ணிருக்காரு, ஒரு 25 பேரை கூப்பிட்டு உட்கார வச்சு காலையில பாஸ்ட் பண்ண பிரசங்கத்தை பண்ணிக்கிட்டு இருக்கிறார். சோத்திரம். இவர் காலையில வாங்கிட்டு சாயந்தரம் போய் என்ன பண்ணிட்டார், 20 பேருக்கு இந்த மண்ணான வார்த்தைய கொடுத்துட்டார். ஆனா நம்மளாம் எப்படி தெரியுமா, வாங்குறதோட சரி நல்லா உள்ளே வச்சிருக்கோம், வாங்கி 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 நம்ம எப்படி ஆயிட்டோம். சோத்திர பக்கத்துல பார்த்து கேட்க எப்பதான் கொடுக்க போறீங்க? நம்ம வாங்கின பிரசங்கத்தை, வாங்கின சத்தியத்தை, வாங்கின வசனத்தை பெற்றுக்கொண்ட ஆவிக்குரிய மண்ணா என்ன பண்ணணும், ஒரு 4 பேருக்காவது சொல்லணும். எத்தனை பேர் ஆவின்னு சொல்றீங்க? இந்த வாரத்துல ஒரு தீர்மானம் எடுங்க. நீங்க கேட்டு சத்தியத்தை என்ன பண்ணுங்க, ஒரு 4 பேருக்கு. சிலர் பாருங்க உங்களை விட மாட்டாங்க, ஆனா பேசியே தீர்வாங்க. சோத்திரம். சிலர் உங்களை என்ன பண்ண மாட்டாங்க, விட மாட்டாங்க. சரி பேசுறவங்க பேசுமான்னு விட்டுருங்க. கடைசி வைக்கும் போது ஒரே ஒரு நிமிஷம், இந்த வாரம் பாஸ்டர் என்ன பிரசங்கம் பண்ணாங்க தெரியுமா அப்படின்ட்டு ஒரு 3 வார்த்தையாவது கேட்ட பிரசங்கத்தை என்ன பண்ணிருங்க சொல்லிட்டு ஆண்டவனை ஆசீர்வதிப்பாருமா. பிரதர் சிஸ்டர் உங்க சொந்தக்காரங்க அவங்க பேரை சொல்லி அப்படி சொல்லி வைங்க. இது கூட செய்ய முடியாது. கையெழுத்துறவர்களே சொல்லுங்க அல்லேலூயா. இப்படி ஒரு 4 பேரை வச்சுக்கங்க. உங்களுக்கு நீங்க ஒரு 4 பேருக்காக ஊழியம் செய்யணும்னு நினைச்சு என்ன பண்ணுங்க, உங்க பிரசங்கத்தை கேட்க எத்தனை பேராவது வைங்க, குறைஞ்சது ஒரு 4 பேரையாவது வச்சுக்கோங்க. இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கத்தை பாஸ்ட் உங்களை போட்டு 1 மணி நேரம் வச்சு நான் என்ன பண்றேன் வசனத்தை கொடுத்து உங்களை உற்சாகப்படுத்துறேன். இப்படி வேற மாதிரி யோசிக்கிறீங்களே, அதே மாதிரி நீங்க என்ன பண்ணணும், உங்க 4 பேரை என்ன பண்ணணும், வசனத்தை கொடுத்து என்ன பண்ணணும், உற்சாகம் பண்ணணும். அல்லேலூயா. அப்ப
அப்ப யோவான் ஸ்நானன் விளக்கு எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்ததின் காரணம் அவன் கர்த்தருடைய பணியை செய்தான், கர்த்தருடைய ஊழியத்தை செய்தான். அன்பார்களே, நகைச்சுவை சில வார்த்தைகள் சொன்னாலும் இந்த வார்த்தையை உறுதியா பிடிச்சுக்கங்க. உங்க வாழ்க்கை பிரகாசமுள்ள வாழ்க்கையா மாறணுமா, நீங்க கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்க. நான் தாழ்மையா சொல்றேன், ஊழியம் செஞ்சவங்க வாழ்க்கை எப்போது ஆசீர்வாதமா இருந்தா நான் பார்த்திருக்கிறேன். விசுவாச பிள்ளைகள் வாழ்க்கையை கர்த்தருக்கு ஊழியம் செஞ்சவங்க வாழ்க்கை விசேஷமா ஆசீர்வாதமா இருந்ததை நான் பார்த்திருக்கிறேன். அவங்க வாழ்க்கையில கர்த்தர் தீமைக்கு விலக்கினார், ஆபத்துக்கு விலக்கி இருக்கிறார், கொள்ளை நோய்களுக்கு விலக்கி இருக்கிறார், உலகத்தின் சாத்தானின் எதிர்வல்லமைக்கு விலக்கி இருக்கிறார். ஏனென்றால் வசனம் சொல்கிறேன், எனக்கு ஒரு ஊழியம் செய்தால் பிதாவானவர் அவரை கனப்படுவார். அல்லேலூயா. அதனால நான் தாழ்ந்து அவங்களை உற்சாகப்படுத்துறேன். நான் அப்படிதான் ஜெபிக்கிறேன், ஆண்டவரே இந்த பூமியை நான் சாகு வரைக்கும் உங்களது பணியை செய்து கொண்டே இருக்க வேண்டும். அது மாதிரி நான் உங்களை உற்சாகப்படுத்துறேன். நம்ம எல்லாருக்கும் ஒரு நாள் ஆண்டவர் சீக்கிரம் வந்துட்டா ரொம்ப சந்தோஷம். இவை பொழுது மறுரூபம் ஆகும். கையை வைத்து சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு 100 வருஷம் தாமதிக்குதுன்னா நான் கொஞ்சம் போயிடுறேன், நீங்களாம் இருந்து ஒரு 200 வருஷம் இருந்துட்டு நல்லா சந்தோஷமா வாங்க. இன்னும் ஒரு ஆபை சொல்ல மாட்டீங்க, அல்லேலூயா சொல்ல மாட்டீங்க, வேண்டாமா? சரி, ஒரு வேலை நீங்க ஆசைப்படுற மாதிரி ஆண்டு வருகை தாமதிச்சு நம்ம போனாலும் அவர் வருகையிலே அவரோடு கூட நாம் எழுப்புவோம். அல்லேலூயா. அப்ப மரணம் நிச்சயம் இந்த பூமியில. ஆனா அந்த மரணிக்கிற காலம் வரவும் கர்த்தரின் பணியை மன உற்சாகமா செய்வோம். நம்மால் ஒரு பல ஆத்துமாக்கள் பரலோகம் வரணும். பரலோகத்துக்கு பக்கத்துல கேளுங்க, பரலோகத்துக்கு வெறும் கையா போக போறீங்களா, இல்ல உங்க கூட ஒரு கூட்ட ஆத்துமாக்களோட போக போறீங்களா? அல்லேலூயா. ஒரு 10 பேரையாவது கூட்டு போயிட வேண்டாமா? இந்த 10 வேலை பார்க்கும் போது அடிக்கடி சொல்லுங்க, ஒரு 10 ஆத்துமா. இந்த 10 வேலை பார்த்து சொல்லுங்க, ஒரு 10 ஆத்துமா. சொல்றேன். அல்லேலூயா. நான் விசுவாசத்தோடு நினைக்கிறேன், ஒரு ஆண்டு ஒரு 10 வருஷமா தாமதிக்கிட்டோம். வருஷத்துக்கு ஒரு ஆத்மாவாவது பிடிச்சி என்ன பண்ணுங்க, ஆதாயம் பண்ணுங்க. சொல்லுங்க, வருஷத்துக்கு. அப்புறம் நீ ஆதாயம் பண்ணிட்டீங்கன்னா நீங்க அப்படி 9ஆ மாத்திக்கிட்டு சொல்லலாம். இன்னும் எத்தனை இருக்கு? 9. இப்படி ஒவ்வொரு வருஷமும் ஆண்டு கிருபையா நமக்கு கூட்டி தந்து ஜோம் பண்ணுவோம். அப்படி கூட்டினா நீங்க ஒரு 10 வருஷத்துக்குள்ள என்ன பண்ணிடணும், நம்ம ஒவ்வொருவரும் 10 ஆத்மாயாவது அவங்களை ஆண்டவருக்கு அன்பை சொல்லி ரட்சிப்புகளை நடத்தி சத்தியத்தை சொல்லி அவங்க ஆண்டவரின் ராஜ்யத்துக்கு உருவாக்குவோம். அல்லேலூயா. இரண்டாவது காரியம், யோவான் ஸ்நானன் வாழ்வு எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்ததின் காரணம் அவன் கர்த்தருடைய பணியை செய்தான். மூன்றாவது காரியம் எடுத்து வாசிக்கலாம் சீக்கிரமா. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை பார்ப்போம். மத்தேயு 14:3-4. ஏரோது தன் சகோதரனாகிய பிலிப்புவின் மனைவி ஏரோதியாளின் நிமித்தம் யோவானை பிடித்து கட்டி காவலில் வைத்திருந்தான். ஏனெனில் நீர் அவளை வைத்துக் கொள்வது நியாயம் அல்லவென்று யோவான் அவனுக்கு சொல்லியிருந்தான். கரவையற்றினால் ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. இந்த இடத்தில் பாருங்கள் அன்பானவர்களே, யோவான் ஸ்நானன் வேலை ரொம்ப கஷ்டம்தான். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த பூமியில நம்ம வேலை கொஞ்சம் கஷ்டம்தான். சொல்லுங்க, நம்ம வேலை கொஞ்சம் கஷ்டம்தான். நம்ம உண்மையா இருந்தா 4 பேர் எப்படிதான் இருப்பான், பொய்யா இருப்பான். நம்ம சத்தியத்துல இருந்தா 4 பேர் துன்மார்க்கனா இருப்பான். நம்ம நீதிமானா இருந்தா 4 பேர் எப்படி இருப்பான், துன்மார்க்கனா இருப்பான். அப்ப பாருங்க, இந்த யோவான் ஸ்நானன் ஊழிய காலத்துல ஏரோது ஒரு பெரிய தவறு பண்றான். இந்த ஏரோது என்ன பண்றான்னா, தன் சகோதரனுடைய மனைவியை வைத்துக் கொள்கிறான். இதை குறித்து இந்த தீர்க்கதரிசி என்ன சொல்றான், ஐயா ஏரோது என்பவன் அந்த ஊர்ல ஒரு பெரிய பொறுப்புள்ளவன், அதிகாரி, ராஜா போல. நீ இப்படி செய்வது பாவம், இது சரியல்ல, இது தவறு, இப்படி செய்யாதே என்று சொன்ன போது இவனை தூக்கி காவல்ல போட்டுட்டான். இவனை கொலை செய்யலாம் நினைச்சா எல்லாரும் இவனை தீர்க்கதரிசி சொல்றாங்க, யோவான் ஸ்நானனை கொலை செய்ய முடியாது, காவல்ல அடைச்சு வச்சுட்டான். பாருங்க, நாள் வந்துச்சு, யோவான் ஸ்நானனை கொலையும் பண்ணிட்டாங்க. ஆனா இவன் வாழ்க்கை எரிந்து பிரகாசிக்கிற விளக்கா இருந்தது. என்ன காரணம்? மூன்றாவது ஒரு காரியம், நமது வாழ்க்கையிலே சாவு வரைக்கும் சத்தியத்துல உறுதியா இருக்கும். பாருங்க, யோசித்து பாருங்க, இந்த யோவான் ஸ்நானன் அமைதியா இருந்திருக்கலாம். பேசினா கண்டிப்பா என்ன உண்டுன்னு தெரியும் யோவான் ஸ்நானனுக்கும். இவற்றை நல்லது சொன்னா நமக்கு தான் என்ன வரும், தீங்கு வரும், சாவு வரும் தெரியும். இருந்தாலும் பாருங்க, இந்த தேவ மனிதன் சத்தியத்துக்கு உண்மைக்கு உறுதியா இருந்தான். உங்களை பார்த்து நான் தாழ்மையா சொல்றேன், உங்க படிப்பு ஸ்தலத்துல, வேலை ஸ்தலத்துல, குடும்பத்துல சில நேரம் நிறைய துன்மார்க்கர்கள் இருப்பாங்க, விரோதிகள் இருப்பாங்க, பொல்லாதவர்கள் இருப்பாங்க. ஆனா நான் உங்களை உற்சாகப்படுத்துறேன்,
நீங்க சத்தியத்திலே இருங்க, உண்மையிலே இருங்க, உண்மையுள்ள பிள்ளைகளாவே இருங்க. கடைசி நிமித்தம் சில நேரம் நீங்க உண்மையா இருக்கிற நிமித்தம் உங்களுக்கு சில தீங்கு வந்தாலோ பொல்லாப்பு வந்தாலோ, நீங்க உண்மையா இருக்கிற நிமித்தம் நீங்க துன்பப்பட்டாலோ சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். உங்க விளக்கு எரிந்து கொண்டே இருக்கட்டும். நீங்க அவங்கள மாதிரி அணைச்சு போட்டுறாதீங்க. சில நேரம் இன்னைக்கு அநேக சபையில் இருக்க தேவ பிள்ளைகளுக்கு பிரச்சனை என்னன்னா, துன்மார்க்கனை பார்த்து நம்ம சோர்ந்துடுறோம். பக்கத்துல பாத்தீங்கன்னா துன்மார்க்கனை பார்த்து என்ன பண்ணக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது. ஹல்லேலூயா. வசனம் சொல்லுது, துன்மார்க்கர் மேல் நீ பொறாமை கொள்ளாத. நமக்கு என்ன இன்னும் பாரு, எல்லா கெட்டது பண்ணிட்டு அவன் எப்படி இருக்கிறான், நல்லா இருக்கிறான் நம்ம நினைப்போம். ஆனா வசனம் சொல்லுது, துன்மார்க்கனுக்கு சடுதியாவது வரும். நினைக்காதீங்க நல்லா வளர்ந்துட்டா நினைக்காதீங்க. துன்மார்க்கனை ஆண்டவர் புல்லுக்கு ஒப்பிடுகிறார். அவன் புல்லை போல் தலைப்பானா, சூரியன் அஸ்தமிச்சு என்ன ஆயிடும், காஞ்சு போயிடுவான். ஆனா நீதிமான் அப்படி அல்ல, நீதிமான் பனைக்கு ஒப்பிடப்படுகிறான். அவன் பனையை போல் செழிப்பான். அதனால நீங்க கடைசி வரை சத்தியத்துல உறுதியா இருங்க. உங்க வாழ்க்கை எரிந்து பிரகாசிக்கிற விளக்கா இருக்கும். ஹல்லேலூயா. சாகு வரைக்கும் உண்மைக்கு உண்மையா இருங்க, சத்தியத்துல நிலைச்சிருங்க, நீதியின் பிள்ளைகளா இருங்க, வெளிச்சத்தின் பிள்ளைகளா இருங்க. கர்த்தர் உங்களை கைவிடவே மாட்டார். யோவான் ஸ்நானன் அப்படித்தான் இருந்தார். சில நேரம் நான் தாழ்மையா அந்த ஊழியை பார்த்து கண்டுபிடிச்ச காரியம், நான் சத்தியத்தில் இருக்கிறனால்தான் எனக்கு ரொம்ப சோதனையே. நான் சத்தியத்தில் இல்லாம இருந்தா என்னை எல்லாரும் ரொம்ப நேசித்திருப்பாங்க. சில நேரம் அந்த அனைவருக்கு உண்மையை சொன்னா நம்மள என்ன பண்ணிடுவாங்க, பரவாயில்ல பாஸ்ட் உண்மையை சொல்லிட்டாங்க, சந்தோஷமா பண்றாங்க, என்ன பண்றாங்க, கோபிக்கிறாங்க. ஆனா பின்னாட்கள் அவங்க வருத்தப்பட்டு என்ன வண்டி கேட்டு நான் பார்த்துருக்கேன். உங்களை உற்சாகப்படுத்துறேன், நீங்க கடைசி வரைக்கும் சத்தியத்திலே இருக்கு, உண்மையிலே இருக்கு. கர்த்தர் உங்களை நிச்சயமா ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. யோவான் ஸ்நானன் வாழ்வு எரிந்து பிரகாசிக்கிற விளக்கு. முதல் காரியம், யோவான் ஸ்நானன் ஆவியில பலன் கொண்டார். நீங்களும் நானும் ஆவியில பலன் கொள்ளுவோம். இரண்டாவது காரியம், கர்த்தருடைய பணியை செய்தார். நீங்களும் நானும் கர்த்தருடைய பணியை செய்வோம். சுவிசேஷத்தை பிரசவப்படுத்துங்க. நம்ம ஆண்டவருக்கு வெறும் கையா பரலோகம் போகாம, ஆலயத்துக்கு வெறும் கையா இராம, நம்மால ஒரு சில ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படணும்னு நினைங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். மூன்றாவது, சாகு வரை மரணமே வந்தது, இருந்தாலும் சத்தியத்தில் உறுதியா இருந்தார். நீங்களும் நானும் சத்தியத்தில் உறுதியா இருப்போம். கர்த்தர் நம்ம எல்லாரையும் ஒரு எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் மாற்றுவார். ஹல்லேலூயா.